எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இன்றைக்கு ஒரே நாளில் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தலைவலி கொடுக்கக்கூடிய ஒரு 4 செய்திகள் வந்துள்ளன. ஒன்று, டாஸ்மார்க் ஊழல். அந்த ரைடு குறித்த அந்த கேஸ்ல அமலாக்கத்துறை விசாரிக்கலாம்னு ஒன்று. 2வது, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது பதவி வேணுமா அப்படின்னு முடிவு செய்ய சொல்றாங்க. 3வது, பொன்முடி குறித்த வழக்கு ஒன்று. துரைமுருகன் அவர்கள் குறித்த வழக்கு ஒன்று. எப்படி பாக்குறீங்க நாளையும்? சார், அணைய போற மாதிரி வருது. ஆனா திரும்பவும் நல்லா தான் எரியுது. ஒரு பிரச்சனை வருகிற போதும் முடிஞ்சிடும் இதோட. இது மேல வரைக்கும் போயிடும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமும் அது கொஞ்சம் பூம் பண்ணப்படுது. அப்புறம் பார்த்தா ஒரு 2, 3 நாள்ல சைலண்ட் ஆயிடுது. நீங்க இந்த டாஸ்மார்க் ஊழல் வந்தபோது கூட அங்க ஆர்ப்பாட்டம், டாஸ்மார்க் ஆபீஸை முற்றுகையிடுறோம், அது பண்றோம், இது பண்றோம், அப்படி இப்படின்னு கட்சிகள்லாம் என்னென்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொசுக்குன்னு ஆயிப்போச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் இப்படிதான் நடக்குது. நீங்க முன்னாடி கூட செந்தில் பாலாஜி விஷயம் கூட திருச்சியை சேர்ந்த ஒரு நபரால் டெல்லியில பேசப்பட்டு முடிக்கப்பட்டது. ஒண்ணுமே நடக்காது பாருங்க. அப்படிலாம் வெளியில எல்லாரும் பேசுனாங்க. இப்ப நீங்க இந்த லாஸ்ட் இஷ்யூல நம்ம டாஸ்மாக் இஷ்யூல இது மத்த ஊழல்னா கூட அது ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு ப்ரூவன் டாக்குமெண்ட் வேணும். மெட்டீரியல் எவிடன்ஸ் வேணும். டாஸ்மாக் ஊழலுக்கு அது தேவையே இல்ல. நான் எப்பவுமே சொல்லுவேன், டாஸ்மாக் ஊழலுக்கு 1 கோடி பேர் தமிழ்நாட்டுல சாட்சியா இருக்கிறான். ஐ விட்னஸா இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் கை நீட்டுற ஒயின் ஷாப்பில் கவுண்டர்ல கை நீட்டுற ஒவ்வொருவனும் இதுக்கு சாட்சி. அப்படி இருக்கிற போது இடி இது முதல்ல 1000 கோடி ரூபாய் இதுல கிக் பேக் ஆகியிருக்கு அப்படிங்கிறதே பொய். அது வாய்ப்பே இல்லை. ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் 1 கோடி பேர் குடிக்கிறான். 1 கோடி குவார்டர்னே போடும். நம்ம எலைட்டுக்கு போய் ஃபுல் பாட்டில் வாங்கினா 100 ரூபாய் அதிகம். அதை கூட விட்டுருவோம். ஒரு குவார்டருக்கு சராசரியாக 1 கோடி பேர் குடிக்கிறான்னா 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு எக்ஸஸ் மணி. அதாவது நான் சொல்றது 12லிருந்து 10 வரைக்கும். அப்போ இன்னும் 14 மணி நேரம் இருக்கிறது. இந்த 14 மணி நேரத்தில் சற்றேறக்குறைய 12 மணி நேரம் பல மதுபான கடைகளில் சரக்கு கிடைக்கிறத நம்ம இயல்பா பார்க்கிறோம். 6 மணிக்கு போனாலும் கிடைக்குது, 12 மணி 2 மணிக்கு போனாலும் கிடைக்குது. சரி, அது ஒரு பேரல் இன்கம், அதை விட்டுருங்க. அது நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன மாதிரி ஒரு 30% லீக்கேஜ், அதை விட்டுருவோம். அப்போ 12லேருந்து 10 வரைக்கும் நடக்கிற இந்த பிஸ்னஸ்ல ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய், ஒரு மாதத்திற்கு 300 கோடி ரூபாய், ஒரு ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாய். 4 ஆண்டுக்கு கணக்கு பண்ணுங்க. 4 6 24, 4 3 12, கிட்டத்தட்ட 14,400 கோடிக்கு மேல, நியரிங் 15,000 கோடி சாதாரணமா. இதுல இடி ரைட் பண்ணி அவங்க ஒன்று சொன்னாங்க, ஒரு கேஸுக்கு 75 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் ஒரு கேஸுக்கு வாங்குறாங்க. அந்த பாட்லிங் கம்பெனிகளை பிடிச்சி, பாட்லிங் கம்பெனிக்கு தான் இந்த வேலையை செய்தாங்க. இப்போ ஒரு நிறுவனம் சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 கோட்டரை உபயோகப்படுத்துகிறாங்கன்னா ஒரு கரண்ட் பில் ஆயிருக்கும். அடுத்த மாதம் அதே கரண்ட் பில்லு 50,000 கோட்டர் தான் நாங்கள் உற்பத்தி பண்ணோம்னா மிச்சம் 50,000 பிளாக்ல எங்கேயோ போயிருக்கு. அதை வச்சு தான் இப்போ சர்வே பண்ணி எப்படி மண்ணை சேட்டிலேருந்து கணக்கு பண்ணி எடுத்தாங்களோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போது இதில் சரி, ரைட்லாம் நடந்தது. இடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இடி ஒரு 2 பக்க அறிக்கையை கொடுத்தாங்க. அது யாரும் நம்புற மாதிரி இல்லை. சரி, இருந்தாலும் சரி, அஃபிஷியலாக தரும்போது அதை நம்பித்தானே ஆகணும். அப்படின்னும் போது ஒரு 1000 கோடி ரூபாய் இதில் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு 4-5 கம்பெனிகளை போட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக அவங்க கொடுத்தாங்க, ப்ரெஸ் நோட்டை கொடுத்தாங்க. அப்பயே பாருங்க, டாஸ்மார்க் பெய்டு ஓவர் 100 crores நேச்சுரலி ஆனுவலி டு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். அதாவது டிரான்ஸ்போர்ட்டருக்கான அவனுக்கே ஒரு 100 கோடி ரூபாய் இதில் நடந்திருக்கு அப்படிலாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாங்க. நாம் நினச்சோம் சரி முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு டாஸ்மார்க் ஊழியர் இப்போ ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், ஒரு மேனேஜர் இருப்பார், ஒரு 2 3 சேல்ஸ்மேன் இருப்பாங்க. இவங்க ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மார்க் கடையில் ஒரு 50,000 ஒரு குவார்டர் விற்கிதுன்னு வச்சுங்க. இன்ட்டு 10னா 5 லட்ச ரூபா ஆச்சுல்ல. 5 லட்ச ரூபாய் அந்த தனி நபருக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சாலும் அரசாங்கம் விடாது. என்ன வேலை செய்கிறவன் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போது
டாஸ்மார்க்கில் வேலை செய்பவர்கள் இந்த காசை ஏதோ கொஞ்சமாக எடுக்கலாம். மற்றபடி இது வேற எங்கே போகுது? எல்லாம் சொன்னாங்க கரூர் கேங் வந்து தனியாக இதற்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் ஆஃபீஸை வச்சு எல்லாத்தையும் இந்த கலெக்ஷன் பண்ணுறாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போது இன்றைக்கு இடி இந்த ரெய்டு என்னை பொறுத்தவரை இது ஒரு ஐவாஷான ரெய்டு மாதிரி தான் இருக்குது. இது உண்மையிலே இந்த அமௌண்ட்டே கிடையாது. நான் சாதாரணமாக சொல்கிற போதே ஒரு வருடத்திற்கு 3600 கோடி ரூபாய் வந்திருக்கணும்னு நான் சொல்கிறேன். இவங்க மொத்தமாகவே 1000 கோடி ரூபாய் இதில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வழக்கு வருகிற போது தான் இது என்ன பண்ணுறாங்க, கடந்த மாதம் சோதனை நடந்து எல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு 5, 6 கம்பெனியே சொன்னாங்க. அந்த ஜெயமோகன் அப்படி ஒரு செஞ்சு ஒரு 5, 6 கம்பெனிகளை சொல்கிற போது இவங்க இல்லை எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை முதல் குடும்பத்துக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லைலாம் சொன்னாங்க. அப்போது திடீர்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கேஸை ஹைகோர்ட்டில் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இடி வந்து இங்கே தமிழகத்தில் டாஸ்மாக் அலுவலகத்தில் வந்து சோதனை பண்ணது சட்டத்திற்கு புறம்பானது. சார் இவங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் சிபிஐ வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து ஆய்வு பண்ணாங்க இல்லையா, சர்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த நடவடிக்கை இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு இவங்க ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டாங்க. என்னென்னு, சிபிஐ புதுசாக வந்து விசாரிக்க வரணும்னா தமிழக அரசை கேட்காமல், அதாவது எப்படி சொல்கிறது, திருடனவனை கேட்காம திருடனை வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க. ஏன்னா ஒரு தப்பு நடந்திருக்குன்னா தப்பு நடந்தவங்ககிட்ட சொல்லிட்டு நாங்கள் வர முடியுமா? நம்ம என்னப்பா நீங்கள் தான் எடுத்தீங்களாமாப்பா, நான் வந்து உன்னை விசாரிக்கிறேம்மா, நான் இப்போ என்ன பண்ணுவான், அவன் எவிடன்ஸ்லாம் அழிப்பா இல்லையா? அப்போ திடீர்னு வந்து பிடிக்கிறது தானே இந்த நிறுவனங்களோட வேலை. அப்படிங்கும்போது இவங்க ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டாங்க சார். அதன் அடிப்படையில் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்கள் டாஸ்மாக் அலுவலகத்தில் எங்களை கேட்காம நீங்கள் வந்து பண்ணது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னாங்க. அதுக்கு இடி என்ன சொல்லுது, நாங்கள் புதுசாக ஒரு கேஸுக்கு வரல, ஏற்கனவே இந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட இந்த வழக்குகளில் அந்த பணம் என்ன ஆச்சு. இப்போ இடி வந்து நேரடியாக ஒருத்தனை பிடிக்காது, நேரடியாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடோ இல்லை வரி ஏய்ப்போ நடக்கிற போது அதில் கலெக்ட் செய்யப்படுகிற பணம் முறையாக எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடையணும், நிற்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பணம் வேறு வழியாக எங்கேயோ போய் அது வந்து ஒயிட்டாக இருக்கு. இப்போ லஞ்சம் வாங்குறது கருப்பு பணம். இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கில் அவங்க மனைவி பேரில் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் போடுறாங்க அந்த அக்கௌண்ட்டில். ஆனால் அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லையோ மற்றதில் காட்டும்போது அந்த அமௌண்ட்டை காட்டலை. அப்போது அந்த பணம் எங்கே விட்ரா பண்ணி எங்கே போய் அந்த கருப்பு பணம் ஒயிட்டாக இருக்குன்றது தான் அதில் ஒரு கூடுதலான ஒரு அலிகேஷன். அப்படி இருக்கிற போது இந்த ஒவ்வொரு கடைகளிலும் வருகிற இந்த காசு எங்கே போய் எப்படி ஆகுது அப்படின்னு இடி விசாரிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குல்ல. அதுக்கு தானே இடி, மணி லாண்டரிங் பண்ணுறது தானே இடி. ஒரு பணம், கருப்பு பணம் முறையாக ஒரு அக்கௌண்ட்டில் செலுத்தப்பட்டு அது வேற எங்கேயோ கொண்டு போய் அக்கௌண்டபிள் ஆகிற போது தான் அது கருப்பு வெள்ளையாகிறது, அதான் மணி லாண்டரிங் தான். அப்போது அதற்கான எவிடன்ஸை தேடி இவங்க வராங்கன்னு வச்சுங்க. இப்போ இவங்க முதல்ல வந்து இந்த விசாரணை வந்து எஸ்எம் சுப்பிரமணியம், ராஜசேகர் அமர்வுக்கு போகுது சார். அதில் வந்து இவங்க இடி வந்து அந்த பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இடி பதில் தரணும் அப்படின்னு போடுறாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து இந்த ஒரு நீதியரசர் ராஜசேகர் இருக்கார் இல்லையா, அவரோட தம்பி வந்து செந்தில் பாலாஜியோட ஒரு வழக்கை நடத்தியிருக்காரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி போய் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட முறையிடுறாங்க. இவர் வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் இவங்க தம்பி ஒருத்தர் இருக்கார், இன்வால்வ் ஆகியிருக்காரு, இன்வால்வ்லாம் அவரோட கவுன்சில் அவர், அதனால் இந்த வழக்கை நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அந்த கன்சர்ன் இதுக்கிட்டே போங்க, அமர்வுக்கிட்டே போங்கன்னு பிறகு அதுக்கப்புறம் வந்து முறையிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒருத்தவங்க அதில் இருந்தாங்க, அவங்களும் விலகிட்டாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு. அரசாங்கம் இன்னைக்கு ஜட்ஜிகளாக இருந்தால் கூட ஜட்ஜி ரிட்டையர் ஆன பிறகு அவர் இங்கே தானே இருக்கணும். பல நீதிபதிகள் என்ன நிலைக்கு ஆளானாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல. அப்போ ஒரு சிலர் அச்சப்பட்டு அதில் விலகுறாங்க. இப்போ அந்த அமர்வு தான் இன்றைக்கு வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பில் இவங்க ஒன்றும் பெருசாக இவங்க என்ன ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா, இடி வந்து வந்தது இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இந்த வழக்கை தமிழ்நாட்டில் விசாரிக்கக்கூடாது, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதாவது பொதுவாக எது இப்போ இடி கேட்கலாம் இதை, சார் இது வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த கேஸை விசாரித்தா இந்த வழக்கில் சாட்சியாக இருக்கிறவர்கள் அமைச்சர்கள் இல்லை ஆளுங்கட்சிக்காக பயப்படுவாங்க, அதால் இந்த கேஸை வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாற்றுங்கன்னு கேட்கலாம். ஆனால் அரசாங்கம் கேட்குது, இந்த கேஸை வேற ஒரு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னும் போது அந்த மேலமை நீதிமன்றம்னா சொல்லியோ, கீழமை நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவும் வாங்காமல் நீ எப்படி இங்கே வர,
ஏதாவது உனக்கு எதிராக ஒரு உத்தரவு இருந்தால் நீ அதற்கு எதிராக நீ சேலஞ்ச் பண்ணலாம். ஒன்றுமே அந்த வழக்கு விசாரணை முதற்கட்ட விசாரணையில் இருக்கும்போது நீ எப்படி வந்து வரலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கடுமையான கண்டனங்களை நீதிமன்றம் தெரிவிக்குது. உடனே இவங்க அந்த பெட்டிஷனை வித்ட்ரா வாங்குறாங்க. டிஸ்மிஸ் ஆகலை. பெட்டிஷனில் எனக்கு என்னோட வழக்கை நீங்கள் விசாரிக்காதீங்க, நாங்கள் வந்து முறை இல்லாமல் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு இவங்க வித்ட்ரா வாங்கிறான்னு வச்சுங்க. அப்போது திரும்ப அதுக்கு உயர்நீதிமன்றமும் கண்டம் பண்ணுது. நீ வந்து இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் போகிறன்னா ஒன்று நான் ஏதாவது உத்தரவு போட்டிருக்கணும். அப்போ என் கூட அது பெண்டிங் இருக்கும்போதே நீ என்னைய மதிக்காம மேல்கோர்ட்டுக்கு போறேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்போ அட்லீஸ்ட் நீங்க வந்து அந்த வாசகம் தான் அதில் முக்கியமானது. அட்லீஸ்ட் நீதிமன்றத்துக்கிட்டயாவது நீங்க வந்து கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கணும் தமிழக அரசு அப்படின்ற கருத்துக்களை வந்து நீதிபதிகள் சொன்னாங்க. அதில் இன்றைக்கு விசாரணை வந்ததுல இவங்க ஒண்ணுமே சொல்ல சார். அரசு டாஸ்மாக் தரப்பு என்ன சொல்றாங்க, ஒரு அழகான ஒரு ஆங்கில வேர்டு ஒன்று இருக்கு. இது என்னன்னா, ரோவிங் அண்ட் ஃபிஷிங் என்கொயரி வித்தவுட் எனி மெட்டீரியல். அதாவது இந்த குட்டையை கலக்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, குட்டையை கலக்கினாதான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதைத்தான் ஆங்கிலத்தில் இவங்க சொல்றாங்க. இடி வந்து இவர்கள்கிட்ட எந்த மெட்டீரியல் எவிடன்ஸும் இல்லாம சும்மா வந்து கலக்கி பார்த்து ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்து தான் இவங்க வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊழியர்களை வந்து இவங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து இவங்க டார்ச்சர் பண்ணாங்க. இரவுல இவங்களை வந்து என்கொயரியிலேருந்து ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ இது வந்து மனித உரிமை மீறல். நமக்கு எங்க திரும்ப மனித உரிமை மீறலே தமிழ்நாட்டில் வந்து பேசப்படுது. செந்தில் பாலாஜி வந்து இரவு முழுக்க பண்ணாங்க. விடிய காலையில் அவர் வந்து சரி வா சம்மன் கொடுங்க, நீ ஆஃபீஸ்க்கு வந்து ஆஜராகணுன்னே நான் வரமாட்டேன் அப்படின்னு அப்புறம் நெஞ்சு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னாரு. அப்புறம் யூரின்லாம் போனதெல்லாம் சொன்னாங்க. அப்போது அவர் வந்து நெஞ்சை பிடிச்ச உடனே அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவரை கொண்டு போய் நம்ம ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அப்போ ஒருத்தர் வரார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ளூ கோட் போட்ட ஒரு மனுஷன் நேராக வந்து பார்த்து கைகள்லாம் சிராய்ப்பு இருக்குது, இது வந்து மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அப்படின்னு தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற ஒரு திமுக பிரமுகர் சொல்லியதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த 2வது மிகப்பெரிய மனித உரிமை மீறல்னா அரசு தரப்புல அந்த டாஸ்மாக் ஊழியர்களை வந்து டார்ச்சர் பண்ணது, பெண் ஊழியர்களை வந்து டார்ச்சர் பண்ணது, வீட்டுக்கு போக விடாம தொடர்ந்து வந்து விசாரணை பண்ணது. அதால நாங்க வந்து இதெல்லாம் மனித உரிமை மீறல், ஏன் அதிகாரி நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இவங்க நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு ஈடி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, பொதுவா இந்த விசாரணை எல்லாம் நடக்குது இல்லையா, விசாரணை முடிவுற்ற பிறகு இந்த விசாரணை நடந்தது, எங்களை வந்து யாரும் இந்த மாதிரிலாம் துன்புறுத்தல, போகல, வரலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி விசாரணைக்குள்ளான அதிகாரிகிட்ட வாங்குவாங்க. அதை வந்து ஈடி வந்து நீதிமன்றத்தில் சொல்லுது, இந்த மாதிரி எந்த அதிகாரியும் புகார் பண்ணல, எல்லாரும் கண்ணியமாக நடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவங்க திருப்பி என்ன சொல்றாங்க, இது எங்க மாநில உரிமை அப்படின்னு சொல்லிக்கிற போது நீதிமன்றம் என்ன சொல்லுது, மணி லாண்டரிங்கிறது வந்து நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்கிற விஷயம், இது நேரடியாக இதில் தொடர்புள்ளாத மக்களை நேரடியாக இது பாதிக்கும். நீங்க இப்போ நாடு இருக்கு, பணப்பற்றாக்குறைனா நம்ம இஷ்டத்துக்கு நம்மக்கிட்ட தான் மிஷின் இருக்குது, நம்ம நோட் அடிச்சிக்கலாமே, ஏன் அடிக்க மாட்டோம்? எவ்வளவு கரன்சி வெளியே வருதோ அந்த அளவு தங்கமோ மற்ற விஷயங்களோ பாதுகாப்பு பட்டத்தில் வைக்கப்பட்டு தான் அந்த நோட்டு வெளியே வரும். நம்ம இஷ்டத்துக்கு நோட் அடிச்சோம்னா நாளைக்கு நோட்டுக்கு வேலை இல்லாமல் போயிடும். இன்னைக்கு 10 ரூபா ஒரு பிஸ்கட் வாங்குறோம்னா நாளைக்கு அந்த பிஸ்கட்டுக்கு நம்ம 100 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிற போது நீ இந்த மாதிரியான மணி லாண்டரிங் தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்கிற வேலை, அதால இது நேரடியாக மக்களை பாதிக்கும், இதில் நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, அவங்க ஈடி வந்து சரியாக தான் செஞ்சிருக்கு தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று அடுத்து, அதாவதுங்க இவங்களுக்கும் தெரியுது இதில் என்ன பெருசாக நீ கேட்க முடியும். இப்போ நீங்கள் கருணாநிதி அவர்களை கைது பண்ணாங்க, அப்புறம் அந்த ஆடியோலாம் நீங்கள் பார்த்தீங்களா, அப்போ வீரமணி அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார், போலீஸ் வந்து விசாரணைன்னு கூப்பிட்டா போக வேண்டியது தானே, என்ன ஒன்று கத்தினுங்கிற, இதுதான் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் அரசியல் பயின்றதா அப்படின்னு வீரமணி ஒன்று கேட்டார். அப்போது முன்னாள் முதல்வருக்கு அந்த நிலை, ஒரு அரசு ஊழியருக்கு விசாரணைலாம் போய்த்தானே அவனை அதாவதுங்க நீதிமன்றங்கள் சில இந்த குவாஷ் பெட்டிஷன்லாம் போடுவாங்க, அதாவது இந்த குற்றத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என் மீது பொய்யாக எஃப்ஐஆர் போடப்பட்டது, அந்த எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும், நீதிமன்றம் இதை பரிசீலிக்கணும்னு நீதிமன்றத்துக்கு சில வழக்குகள் வருகிற போது ஒரு சில நீதிபதிகள் அதை குவாஷ் பண்ணுவாங்க. ரொம்ப இது வந்து நேச்சர் ஜஸ்டிஸ் எதிராக இருக்கிற மாதிரி இந்த எஃப்ஐஆர் இருந்தால் அதை கேன்சல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க, சரி நீ இன்னசென்ட் சொல்கிறல்ல, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறல்ல, அதை போய் நீ ட்ரையலில் ப்ரூவ் பண்ணிட்டு போ,
நீ ஏன் ட்ரையலுக்கு பயப்படுற, நீ உண்மைதானப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதைத்தான் வீரமணியும் சொன்னதா நான் நினைக்கிறேன். போலீஸ் கூப்பிட்டா விசாரணைக்கு போ அப்படின்ற போது, அப்போ அதிகாரிகளை நீங்க அவ்வளவு உங்க அதிகாரி மீது உங்களுக்கு அக்கறையா? நான் முதல்ல சொன்னது தான். ஒரு டாஸ்மார்க்லயும் இருக்கிற அந்த ஊழியர்கள் அந்த பணத்தை முழுவதா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இன்னொரு உதாரணம் சொல்றேன் சார். இப்ப நீங்க இப்ப அரசு நிறுவனங்கள்ல ஒரு டைரக்டர், ஒரு எம்டி இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். ஆக்சுவலா நம்ம அமைச்சர்லேருந்து ஆரம்பிக்கணும். எம்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு கான்ட்ராக்ட் போகுதுன்னு வச்சுங்க. அதுல ஒரு பெரும்பாலான தொகை வந்து அவருக்கு எடுத்துப்பாரு. ஒரு பெர்சன்டேஜ் போட்டு எடுத்துப்பாரு. அதுக்கு மேல ஒரு பெர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியர் கடைசியில இந்த பில் பாஸ் பண்றான்ல, அவன் வரைக்கும் அவன் ஒரு பெர்சன்டேஜ்ல ஒரு சின்ன தொகை அவருக்கு தரப்படும். ஏன்? மேல இருக்கிற அதிகாரி பாஸ் பண்ணிடுறாரு. அவர் சொன்ன பிறகு அப்புறம் கீழ இருக்கிறவங்க கேட்டுத்தானே ஆகணும். நான் பில்லெல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இருந்தாலும் திருடுவதிலும் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க. நானு ஒரு ட்ரெஷரிக்கு போனேன் சார். ஒரு எழுதின பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணணும்னா, ரீஃபண்ட் வாங்கணும்னா ஸ்டேட் ட்ரெஷரியில தான் போய் வாங்கணும். அப்போ போகும்போது ஒரு அதிகாரி, அவர் தான் சேர்பர்சன். நான் பெருமையா சொல்ல, அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். ரொம்ப பாவமா உட்காந்துக்கிறாரு. நான் போன உடனே கூப்பிட்டு என்னங்கன்னாரு, இந்த மாதிரி விஷயங்கள்னா. உடனே அவர் சொல்றாரு, இந்த ஆபீஸ்ல கடைசி நாற்காலி வரை லஞ்சம் கேட்கும். அதால நீங்க பெட்டிஷனை கொடுங்க அப்படின்னு வாங்கி, அவரே இந்த ஸ்கொயர்ல தைப்பாங்க. அவரே வாங்கி தைக்கிறார். தைச்சு நீங்க ஸ்டாப்லர் போட்டு கொடுத்தீங்கன்னா, இதுலேருந்து ஒரு 2 பேப்பரை உருவிட்டு, அந்த பேப்பர் இல்லை, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்வாங்க. அப்படின்னு அவரே போட்டு தைச்சு கொடுத்துட்டு அவர் சொல்றாருங்க பாருங்க, நான் வந்து என் பையில தயிர் சாதம் வச்சிருக்கேன். தண்ணி கூட நான் வந்து வீட்டில இருந்தா எடுத்துட்டு வந்து சாப்பிட்றேன். ஆனா இங்க அந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட்டு கூட காசு கேட்குங்க திறக்கிறதுக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுத்தாரு. திருப்பி அது செக்ஷன்ல போச்சுங்க. அவர் சொன்ன மாதிரியே நடந்ததுங்க. ஸ்டேபிள்ல தான் மிஸ் ஆகுனா, தைச்சு கொடுத்தா கூட மிஸ் ஆகிற கண்டிஷன்ல ஆகிப்போச்சு. அப்போ இப்போ இதை வேற அதிகாரின்னு வச்சுங்க, அவருக்கு ஒரு இப்போ நீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் பார்க்குறீங்களா, ரிஜிஸ்டார் என்ன பண்ணுவாரு, ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தவொடனே பக்கத்தில் கால்குலேட்டர் வச்சிருப்பாரு. பார்த்துருக்கீங்களா? இப்படி கால்குலேட்டரை போட்டு இப்படி காட்டுவார் எவ்வளோன்னு. அதை கொடுத்துருமா? அப்புறம் அப்படியே நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 500, 500, 2500, 3500, 200, 400 அப்படியே கட்டுக்கட்டாக வச்சுருப்பானுங்க இந்த ஏஜென்சிங்க. ஏன்னா மேலே டாப்பில் வந்து இன்னொரு இடத்துல கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு இடமா பார்த்து ஒன்று கொடுத்து அதை வந்து சரி பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரியான இடங்கள்ல மொத்தமாக யாரும் சம்பாரிச்சிட முடியாது. சரி, போகிற போக்கில் நீ எடுத்துக்கோ அப்படின்னு தான். அப்போது இந்த அதிகாரிகள் இதில் கொஞ்சம் பலன் பெற்றிருப்பாங்க. அது நேச்சர் தான். அது நம்ம ஊரில் இருக்கிற நேச்சர் அது. அப்போது இவனை கூப்பிட்டு கேட்டா, விசாரிச்சா, இல்லைங்க நான் இதாங்க, அவர் தாங்க அது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கிற சிக்கல்ல தான் அதிகாரிகளை காப்பாற்றணும்னு அரசு நினைக்குது. எப்படி மண்ணு விவகாரத்துல அவன் சேட்டலைட்டை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இவ்வளவு மண்ணு காணன்றான். அப்போ மண்ணுக்கு யார் பொறுப்பு? ரெவன்யூ தான் பொறுப்பு. டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூனா யார் ஹெட்? கலெக்டர் தான் ஹெட். எங்கேயா உன் கண்ட்ரோல்ல இருந்த ஆத்துல மண்ணை காணணும்னு கேட்கறாங்க. நம்ம யாருக்கிட்ட கேட்போம்? கலெக்டர் ஆஃபீஸ்ல பியூன் கிட்ட கேட்போம், இல்லை டெஸ்பாச் கிளர்க்கு கிட்ட கேட்போமா மண்ணை காணணும்னு? ஹோல் அத்தாரிட்டி கலெக்டர் தானே. கலெக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு விசாரணைக்கு இடி கூப்பிடுது. என்ன உன் கீழே அந்த மண்ணை காணுமேன்னு. அதுக்கு இவங்க அரசாங்கம் கோர்ட்டுக்கு போனாங்க. அதில் கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு, கூப்பிட்டா போய் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது அரசு அதிகாரிகளின் கடமை. இவங்களோட சுயாட்சி, மாநில சுயாட்சி இருந்தாங்க பார்த்தீங்களா, மண்ணு திருடுறவனை விசாரிக்கக்கூடாது, அவன் ஏன் அதிகாரி, டாஸ்மார்க்ல ஊழல் நடந்தால் அதை விசாரிக்கக்கூடாது, அவன் ஏன் அதிகாரி, இப்படின்னு இவங்க வந்து ஒரு பாவலா காட்டுற வேலையை செய்கிறாங்க. இது இன்றைக்கு நீதிமன்றத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது. இடி இதில் விசாரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் தெளிவான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கு. இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அசிங்கம் தான். இது எல்லாருக்கும் தெரியும்ல. இல்ல உண்மை வெளிவரும் அதுக்கு ஒரு இதுன்னு நினைக்கிறீங்களா? நெருக்கடின்னு, அசிங்கத்தை கடந்து நெருக்கடின்னு நினைக்கிறீங்களா? இவங்க எதையுமே நெருக்கடியெல்லாம் பார்க்க மாட்டாங்க சார். சார் இன்னைக்கு இந்த விஷயம் பேசப்படுது இல்ல, இன்னும் 2 நாள்ல நார்மலா ஆயிடும் பாருங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி நார்மலா இருக்கும். என்னவோ நடக்க போகுது, என்னவோ ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். அப்புறம் சைலண்டா ஒண்ணுமே நடக்காது நாட்டில். இன்னொன்னு, செந்தில் பாலாஜிக்கு பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா? சார் இந்த கொஸ்டினை எவ்வளவு நாள் சார் கேட்பாங்க?
நம்ம நீதிமன்ற நடவடிக்கைகளே நாம் வந்து குறை சொல்லக்கூடாது. நீதி பரிபாலனத்தில் சில ஸ்லாக்னஸ் இருக்க தான் செய்யும். இதே கொஸ்டினை வெரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைய வரைக்கும் நீதிமன்றம் கேட்குதா இல்லையா? இப்போ ஒரு தனி நபர்கிட்ட இந்த இந்த விஷயம் வருது சார். பாலாஜி, என்ன நீ வந்து ஜாமீன் வாங்கியிருக்கிற, அப்போ வந்து நீ வெறும் எம்எல்ஏவாக இருந்திருக்கிற, வெளியே வந்த உடனே 2 நாள் அமைச்சராகிட்டுருக்கிற, எல்லாவனும் கண்டக்டர் டிரைவர் தான், பாவம் அப்பாவிங்க, மாதம் 20,000 30,000 சம்பளம் வாங்குறவன், எப்படி உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க? நீ என்ன நிதி, நீ எதுக்கு நீ ஆன? வேறு ஒன்று அமைச்சராரு, இல்லைன்னா நான் பெயிலை கேன்சல் பண்ணி ஜெயிலுக்கு போ அப்படின்னு ஒரு மணி நேரத்தில் சொல்கிற விஷயம் இது. ஆனால் நீதிமன்றத்தை நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. இவங்க ஏற்கனவே நான் அரசு தரப்பில் கேட்குறேன், அங்கே கேட்குறேன், இங்கே கேட்குறேன்னு இழுத்துன்னு வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு சார். இதில் 2 விஷயம் தான் சார் நடக்கும். ஒன்று, செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும். அப்படி நான் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பரிசார்த்தமாக என்ன வரும்னா, சரி நீ அமைச்சரவைக்கெல்லாம் போகாத, ஆஃபீஸுக்கு போகாத, எந்த கோப்பிலையும் கையெழுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பவரை பிடுங்கலாம். எப்படி கெஜ்ரிவாலுக்கு வந்து நீதிமன்றங்கள் சொல்லிச்சோ, டெல்லி முதல் ஜாமீன் ரத்து பண்ண வாய்ப்பு இல்லை, ஜாமீன் ரத்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு ரிலீஃபை நீதிமன்றங்கள் தரலாம். நம்ம அந்த நேரத்தில் வந்து அந்த எவிடன்ஸையும் அந்த வழக்கில் நீதிபதி தன் கருத்தை செலுத்துகிறத வச்சு தானே ஒரு தீர்ப்பு வரும். அவராக வந்து எல்லா எவிடன்ஸும் அவராக வந்து எடுத்து படிச்சிட மாட்டார். அரசு தரப்பிலிருந்து சமர்ப்பிப்பதும் எதிர்க்க தரப்பிலிருந்து சமர்ப்பிக்கிற ஆவணங்களை வச்சு தானே அவர் தீர்ப்பு சொல்ல முடியும். அப்படிங்கிற போது நம்ம இதில் 2 தான். ஒன்று, இவருக்கு ஜாமீன் கேன்சல் ஆகணும். அப்படி இல்லைன்னா இவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும். அப்படி இல்லைன்னா இல்லை நான் நிற்பேன்னா, எப்போ நீ கையெழுத்து போடாதப்பான்னு ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்குது நமக்கு, அதன்படி நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அரசு நீதிமன்றங்கள் இந்த மாதிரி கொட்டு வச்சுதுன்னா அரசு திருந்திடும், அரசு பயந்துடும் அப்படிலாம் எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் சவுக்கு சங்கர் வழக்கில் ஒரு குண்டாஸ் போடுறாங்க. சரி, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் உங்ககிட்ட பவர் இருக்குது, நீங்கள் குண்டாஸ் போடுறீங்க. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுது, இந்த நீங்கள் சொல்கிற அக்ரன்ஸுக்கும் இந்த குண்டாஸ் வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் செய்ததாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுக்கு இந்த குண்டாஸ் போடுறது உகந்ததல்ல அப்படின்னு சொல்லுது. இல்லைங்க, இவர் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. ஒன்றும் இல்லை சார், ஒரு டாக்குமெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணிட்டாருன்னு தான் வழக்கே. ஒரு இன்ஜினியர் புகார் கொடுக்குறாரு, சிஎம்டி இன்ஜினியர் மேனிப்புலேட் பண்ணிட்டாரு. சரி, மேனிப்புலேட் பண்ணி இவர் வந்து யூடியூப்பில் பேசினார். சரி, பேசுறதால என்ன சிக்கல் ஏற்படுச்சு நாட்டில் அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு. இவங்ககிட்ட என்ன அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கணும்ல. இப்போது எக்மூரில் வந்து வைகோ மீது ஒரு இந்த மாதிரி அவதூறு வழக்கு ஒன்று நடந்தது. அதில் என்ன சொல்லிட்டாங்க, அது ரொம்ப நாள் நடந்தது. அப்போது ஒரு கட்டத்தில் நீதிபதி கேட்குறாரு, வைகோ இந்த பேச்சால் இந்த தமிழகத்தில் என்ன கலவரம் நடந்தது? வைகோ இதை பேசினாரு, இதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டார்னு ஏதாவது எஃப்ஐஆர் இருந்தால் காட்டு அப்படின்னும் போது எஃப்ஐஆர் எதுவும் இல்லை. அப்போது ஒரு பேச்சும் ஒரு எழுத்தும் சமூகத்தில் ஒரு பிரச்சனையை தூண்டணும், இல்லை ஒரு புரட்சியை தூண்டணும். அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அக்யூஸ் பண்ணலாம். அவர் எங்கேயோ பேசிட்டு போனார், எல்லாம் தேமேன்னு கிடக்குறான், அப்புறம் எதுக்கே அவதூறு வழக்கு அப்படின்னு அதை கேன்சல் பண்ணாங்க. அதே மாதிரி சவுக்கு சங்கர் விஷயத்தில் கேட்குறாங்க, இவரோட பேச்சால் எங்கேயோ அசம்பாவிதம் நடந்தது. இல்லைங்க, அவர் தொடர்ந்து பேசுகிறாருன்னா நீ ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிற? தொடர்ந்து பேசுவது என்பது ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமை. அவனோட குரல் வரியை நசிக்கிற மாதிரி இது ஒரு ஆள் மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தின் குரல் வரியை நசுக்குகிற செயல். அதால் இந்த குண்டாஸை நாங்கள் ரீஒர்க் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளவு குட்டு வாங்கி வரோம்ல, அடுத்து 2 நாள்லேயே எப்படி இன்னொரு குண்டாஸ் போடுவீங்க? சாதாரண ஒரு ஆள் கூட தேவைப்பா, நேற்றம்மா போனா இருந்தாலும் கண்ணாமண்ணா திட்டினாங்கப்பா, நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு இயல்பாக சொல்லுவாங்கல்ல. ஆனால் 2வது நாளில் திருப்பியும் ஒரு குண்டாஸ் எடுத்து சமர்ப்பிக்கிறாங்க. அது திருப்பி வழக்கில், என்ன நேற்று முந்தானத்தான் விட்டேன், என்ன திருப்பி குண்டாசுன்றீங்க உண்மையாவன்னு கேட்டும்போது, அப்போது இதை முகில் ரோஹித் சொல்கிறாரு, எப்படி போட்டிங்க, எதுக்காக போட்டிங்கன்னா, என்கிட்ட அதற்கான பதில் இல்லை, நான் அரசுக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அவர் ஒரு ரொம்ப காஸ்ட்லியான அட்வொகேட், அவர் போகிறாருன்னா இந்த கேஸ் கட்டு என்ன ஏது விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு தானே போயிருப்பார். அப்போ அவர் சொல்கிறாரு, இதற்குண்டான பதில் என்கிட்ட இல்லை, நான் அரசுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன, இங்கேருந்து யாராவது போட்டு விட்டாங்கன்னா, சார் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா இவ்வளோ காசு சார் அப்படின்னா அவர் வந்துட போகிறார். அப்போது
திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஹியரிங் வருகிற போது, இல்ல அறிவுரை கழகம் வந்து அந்த குண்டாஸை திரும்ப பெற்றுடுச்சு. அது எப்படி உடனே 2 நாள்ல வந்துரும்? சாதாரணமா ஒரு குண்டாஸ் போட்டா ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் ஆகும் அறிவுரை கழகத்துக்கு வரதுக்கு. அதுக்கப்புறம் நீதிமன்ற ரிட் பெட்டிஷன் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசம் ஆயிடும். எப்படி இருந்தாலும் ஒரு 8 மாசம் குண்டாஸ் இருந்து தான் ஆகணும். சப்போஸ் நீதிமன்றமே இவருக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் தருதுன்னா, ஒரு ரெமிடி தருதுன்னா, அதுக்கு குறைஞ்சது ஒரு 8 மாசம் ஆகும். அப்பேற்பட்ட கண்டிஷன்ல அறிவுரை கழகம் போட்ட ஒரு 1 வாரத்துக்குள்ளே அந்த வழக்கை எடுத்து அத வந்து ஆய்வு பண்ணி வந்து வாபஸ் வாங்கிடுச்சுலாம் சொன்னாங்கல்ல. இந்த மாரி பல வழக்குகள்ல இவர்கள் வந்து குட்டு வாங்குகிறார்கள். நம்ம ஒரு முறையும் அரசு திருந்திரும். ஏன்னா, சார் ஒரு சாதாரண அட்வொகேட்டுக்கு தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி வந்து குண்டாஸ ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் ஒரு குண்டாஸ போட்டோம்னா, அது எப்படி செட் ஆவாதுன்னு தெரியும்ல. அப்போ இங்க நாட்ல என்ன நடக்குது தமிழ்நாட்ல? சாதாரண அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சது, மிகப்பெரிய சீனியர் அட்வொகேட்டுகளா இருக்க ராமன் போன்றவர்கள், இல்ல வில்சன் போன்றவர்கள், என்.ஆர். இளங்கோ போன்றவர்களுக்கு இது தெரியாதா? அப்போ இவங்க சொல்லுவதை யாரும் கேட்கறதில்ல. அங்கருந்து ஒரு சீட்ல போடியா! அப்படின்னு யாரோ, அது முதல்வராக இருக்கலாம், அல்லது முதல்வருக்கு கீழ இருக்கிறவராக இருக்கலாம். இது எல்லாம் முதல்வருக்கு தெரிஞ்சுதான்லாம் இல்ல. ஒரு சீட்ல வந்தா செஞ்சிடணும் அவ்வளோதான். இது எப்படி இன்னைக்கு எதேர்ச்சையா சொல்லப்போனா இது எப்படி நடக்குதுன்னா, இந்த ஒரு மரம் நட்ட கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து 3 பேர அப்பாயிண்ட் பண்ணாங்களாம் சார். ஒருத்தன் வந்து குழி தோண்டணுமாம். ஒருத்தன் மரக்கன்ற வைக்கணுமாம். ஒருத்தன் அத போட்டு மூடணுமாம். ஒரு ஆள் தோண்டிக்கினே போறானாம். ஒருத்தன் பின்னாடி மூடிக்கினே வரானாம். ஒருத்தன் பார்த்துட்டு கேட்டானாம், "யோவ் என்னய்யா சும்மா இருக்கிற ஒரு ரோட்டு ஓரம் அந்த ஆள் தோண்டுறான், நீ வந்து மூடுற?" "சார் தோண்டுறது அவர் வேல. தோண்டுன உடனே மரக்கன்று வைக்கிறது இன்னொருத்தர் வேல. என் வேல மூடுறது. மரக்கன்று வைக்கிறவன் வரல. அவன் வரலன்றதுக்காக நான் என் வேலைய செய்யாம இருக்க முடியாதுல்ல. அதால நான் என் வேலைய நான் அந்த குழிய மூடுறது." அந்த மாரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேட் இல்லாம அரசாங்கம் இயங்குது. நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார்.